ஓ மகா கணபதியே நமக. குரு வாழ்க, குருவே சரணம். நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். நம்ம இந்த வீடியோ மூலமாக 2024ஆம் ஆண்டிற்கான பிப்ரவரி மாத ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக இந்த வீடியோவானது பார்த்தீங்க அப்படின்னாக்கா தனுசு ராசிக்கான வீடியோ. இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு பிப்ரவரி மாத கிரகநிலை ஆராயும்போது உங்களோட ராசிநாதன் சொல்லக்கூடிய கிரகமானது ராசிக்கு 5ஆம் இடத்தில் விட்டிருக்கிறார். 5ஆம் இடத்துலேருந்து உங்கள் ராசியை பார்க்கக்கூடிய யோகங்கள் உருவாதுங்க. அப்போ குரு பார்க்க கோடி சாபங்கள் கோடி குற்றங்கள் விலகுன்ற விதியில் இருந்துகிட்ருக்கு. சனி பகவான் சொல்லக்கூடிய கிரகமானது ராசிக்கு 2ஆம் இடத்துலேருந்து 3ஆம் இடத்துக்கு பயிற்சியாகி முயற்சி ஸ்தானத்தில் இருக்கிறார். இது மிகப்பெரிய ஒரு ராஜயோக வாழ்க்கை அப்படின்றது சொல்லலாம். அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் ராசிக்கு 5ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் லக்னகேந்திரம் ஏறி உங்கள் ராசியை நோக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தினால ஒரு வளர்ச்சிக்கான காலகட்டங்கள் தொடர ஆரம்பிச்சிருச்சுன்ற விதிங்க. உண்மையாலுமே சொல்ல வரேங்க, இந்த தனுசு ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் இந்த 2024 என்னைக்கு தொடங்குனதோ அந்த நேர காலகட்டத்தில் தான் இருந்து தான் உங்களுக்கு வளர்ச்சிகள் இருக்குன்னு மட்டும் தெளிவாக சொல்ல விரும்புகிறேங்க. ஆனால் கடந்த கால நிகழ்வுகள் எண்ணி பார்க்கும்போது உண்மையாலுமே கடந்த ஒரு 7 வருட காலகட்டங்கள் குடும்பத்தில் பல்வேறுபட்ட கஷ்டங்கள் நஷ்டங்களை நீங்கள் சந்திச்சு கொண்டு விதிங்க. தனுசு ராசிக்காரர்கள் என்னோட வீடியோஸை ரெகுலராக பார்க்கக்கூடிய நபர்களாக இருந்தால் நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க. உண்மையாலுமே சொல்ல வரேங்க, உங்களுக்குன்ற ஒரு அதிர்ஷ்ட காற்று அடிக்கக்கூடிய காலகட்டம்னா இந்த ஜனவரி மாதத்தில் இருந்து தான் அப்படின்றீங்க. கடந்த கால நிகழ்வுகளில் முக்கியமாக கடந்த ஒரு 4 வருட காலகட்டத்தில் உங்களோட எண்ணங்கள்லாம் பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய கஷ்டம் நஷ்டம், வம்பு வழக்கு, சண்டை சச்சரவு, கோர்ட்டு கேஸு, மன நிம்மதி குறையிறது, பொருளாதார பிரச்சனைகள் ஏற்படுறது, கடன்கள் அதிகரிக்கிறது, உற்றார் உறவினை பகை பாராட்டுறது, இது மாதிரி பல்வேறுபட்ட கஷ்ட நஷ்டங்களை இந்த தனுசு ராசிக்காரர்கள் சந்திச்சிருக்கணுன்ற விதி. அது காரணம் என்னன்னாக்கா முன்ஜென்ம கர்மாவின் தொடர்புகள், 7.5 சனியின் காலகட்டத்தினால முன்ஜென்ம கர்மாவின் தொடர்புகள் ஏற்பட்டதுனால உங்களுக்கு பல்வேறுபட்ட பிரச்சனைகள் சந்திக்கக்கூடிய அமைப்புகள் உருவானதுன்றீங்க. அந்த அமைப்புகள் சனி பகவானோட அமைப்புகள் கடந்த 2023 டிசம்பர் மாதம் 30ஆம் தேதியே உங்களுக்கு விட்டு விலகி போயிட்டாருங்க. இனிமேலுக்கு அடுத்த 30 வருட காலகட்டங்களானது பட்டமரம் தொழிற மாதிரி படிப்படியாக வளர்ச்சிக்கான ஒரு காலகட்டங்கள் உருவாயிடுச்சுங்க. உண்மையாலுமே முன்பு நடந்த ஒரு லாஸ்ட் 3 வருஷத்தில் நடந்த நிகழ்வுகள் பார்த்தீங்கன்னாக்கா தனுசு ராசிக்காரர்களோட வாழ்க்கையில் இந்த வாழ்க்கையை நம்ம வாழணுமா, ஏன் நம்ம மட்டும்தான் இந்த உலகத்தில் இது மாதிரி கஷ்டப்படுறோமா, மற்ற எல்லாருமே இப்படி தான் கஷ்டப்படுறாங்களா, எல்லாம் இழக்கக்கூடாதெல்லாம் இழந்துட்டோமே, மதிப்பு போயிடுச்சு, மரியாதை போச்சு, கௌரவம் போச்சு, அந்தஸ்து போச்சு, எல்லாமே போயிடுச்சு, என்ன காரணம்? நான் நல்லா தானே இருந்துட்டு இருந்தேன், நல்லா தானே தொழில் பார்த்துட்டு இருந்தேன், ஆனால் தொழில் நொடிச்சு போயிடுச்சு, வருமானங்கள் குறைஞ்சி போச்சு, சொந்த பந்தங்கள் விலகி போயிட்டாங்க, கணவன் மனைவிடையே கருத்து வேறுபாடு விட்டு கணவன் மனைவி உறவுகள் கூட பிரிஞ்சு போயிடுச்சு. அப்படி என்ன நம்மளோட விதிகள் நடந்துச்சு, நம்ம செய்த செயல்கள் தான் தவறான செயல்கள், தவறான முடிவுகள் எடுத்துட்டோமா அப்படின்னாக்கா இதெல்லாம் கிடையவே கிடையாதுங்க. ஒரு மனிதனை இயக்கிறது அந்த கிரகங்கள், கிரகத்தின் அமைப்புகளில் உங்களுக்கு பல்வேறுபட்ட பிரச்சனைகளை கொடுக்கணுன்றது கடந்த கால நிகழ்வுகள் 7.5 சனியின் தாக்கங்கள். அதனால் நீங்கள் அனுபவிச்சிங்கன்ற விதிங்க. அந்த 7.5 சனியின் தாக்கங்கள் உங்களை விட்டு விலகு இனிமேல் பட்டமரம் தொழிற மாதிரி படிப்படியாக வளர்ச்சிக்கான ஒரு காலகட்டங்கள் தொடர ஆரம்பிச்சிருச்சுங்க. இப்போ இந்த தனுசு ராசிக்காரங்களோட கேள்விகள் என்னவா இருக்கும் தெரியுமா? என்ன காரணம் தெரியல சார், நல்லா தான் தொழில் செய்துட்டு இருந்தீங்க, ஆனால் தொழிலே அமையல. ஒரு நிரந்தரமான வேலை இருந்தால் தானே எனக்குன்ற ஒரு பிரச்சனைகள் இல்லாமல் இருக்க முடியும். குடும்பத்தை நடத்தணுன்னாக்கா பணம் வருவாய் இல்லாமல் நடத்த முடியுமா? குழந்தைக்கு பால் கேட்கறதுனாலும் பால் வாங்கி கொடுக்குற அளவுக்கு பணம் இருக்கணும் இல்லையா? நல்லா தானே சம்பாரிச்சிட்டு இருந்தேன், திடீர்னு வேலை இல்லாமல் போதிக்கு உட்காந்துருக்கேனே அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு தெளிவாக சொல்ல வரேங்க. 7.5 சனி காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா சனி பகவான் தொழில் காரகன் அப்படின்ற விதிங்க. அப்போ தொழில் காரகனான சனி பகவான் கண்டிப்பாக உங்கள் ராசியை வந்து சந்திக்கும் காலகட்டத்திலும் 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய காலகட்டத்திலும் தொழிலில் தான் பிரச்சனையை கொடுத்துருப்பார். நல்லபடியாக வேலை செஞ்சுருப்பீங்க, வெளிநாடுகளில் கூட வேலை செஞ்சுருப்பீங்க, திடீர்னு உள்நாட்டுக்கு வரலான்னு வந்துருப்பீங்க, திரும்ப போயிருக்க முடியாது. இங்கே ஏதாவது தொழில் செய்யலாம் அப்படின்ற மாதிரி நல்லபடியாக ஒரு சின்ன தொழில் செய்துட்டு இருப்பீங்க, கொஞ்சம் விரிவுபடுத்தலாமோ அப்படின்ற மாதிரி ஏதாவது தொழிலை விரிவுபடுத்தியிருப்பீங்க. கடந்த காலத்தில் 3 வருட காலத்தில் அதில் நட்டங்கள் ஏற்பட்டிருக்கணும், அவமானங்கள் சந்திச்சுக்கணும், அதனால் கடன்கள் ஏற்பட்டிருக்கணுன்றீங்க. அப்போ தொழிலில் மிகப்பெரிய லெவலில் லாக் ஆகிருக்கணுன்றீங்க. பணங்காசுகளை யார்கிட்டயா வாங்கி கொடுத்து கைமாத்து பண்ணியிருப்பீங்க, அந்த பணங்காசுகள்லாம் ஏமாந்து போகக்கூடிய அமைப்புகள் உருவாகும். யாரெல்லாம் நம்பியிருந்தீங்களோ அந்த நபர்கள்லாம் உங்களை விட்டு விலகி போகக்கூடிய காலகட்டமும் ஏமாற்றப்படக்கூடிய அமைப்புகளும் உருவாயிருக்குன்றீங்க. இது முன் ஜென்மத்தின் கர்மாவின் தொடர்புகள் அப்படின்னால இது அமைந்தது அப்படின்றீங்க. அந்த அமைப்புகளானது கடந்த டிசம்பர் மாதம் 20ஆம் தேதியோட முடிஞ்சு போயிடுச்சு. இனிமேலுக்கு அந்த அமைப்புகள் உங்களோட வாழ்க்கையிலே எட்டி பார்க்காதுன்றீங்க. ஒரு மனிதன் இந்த உலகத்தில் பிறந்திருக்கோம் அப்படின்னாக்கா முன் ஜென்மத்தில் செய்த பாவ புண்ணியத்தை இந்த ஜென்மத்தில் கழிச்சிட்டு போகிறதுக்காக பிறந்திருக்கோம். அந்த கழிக்கக்கூடிய காலகட்டங்கள் இந்த 7.5 சனி, கண்டக சனி, அஷ்டம சனி இந்த காலகட்டத்தில் தான் அனுபவிக்கணுன்றீங்க. அப்போ 7.5 சனியில் முழுமையாக நீங்கள் அனுபவிச்சுட்டீங்க. இனிமேல் உங்களோட கர்ம தோஷங்கள் எதுவுமே கிடையாது. ஆனால் முன் ஜென்மத்தில் பார்த்தீங்க, முன் ஜென்மத்தில் செய்த பயனின் விளைவாக தான் இந்த ஜென்மத்தில் கஷ்டப்பட்டீங்க. ஆனால் நீங்கள்
நீங்கள் நினைக்கலாம், என்ன நான் நல்லது தானே செய்துட்ருக்கேன், எந்த ஒரு மனிதனுக்கும் தீங்கு செய்யலையே, ஆனால் தப்பு செய்கிறவன்லாம் தண்டிக்கப்படாமல் இருக்கிறான், நான் தண்டிக்கப்படுறேனே, உண்மையை சொன்னால் இந்த நேரத்தில் குற்றவாளின்னு சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் சனி புகாரின் அமைப்புகள் தான் இருக்குதுங்க. அந்த அமைப்புகள் விலகி போயிடுச்சுங்க. அதே போல் எப்பொழுது கடந்த 3 வருட காலம் எப்படி நீதிக்கும் நேர்மைக்கும் தவறாமல் நீங்கள் நடந்தீங்களோ அதேபோல் நீதி நேர்மை தவறாமல் முடியாத மக்களுக்கு உதவி செய்வதோட உங்களோட எண்ண கருத்துக்களை சரியான விதத்தில் செயல்பட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகளாக இருந்தாலும் சரிங்க, பின்னர் வளரக்கூடிய வாழ்க்கையாக இருந்தாலும் சரிங்க, உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிகள் சந்திக்கக்கூடிய காலகட்டம் தொடர ஆரம்பிக்கின்றவிதிங்க. அதனால் இந்த தனுசு ராசிக்காரர்கள் எப்பொழுதும் இருக்க மாதிரி பின்னர் நடந்த நிகழ்வுகள்லாம் சிந்தித்து அதோடு செயல்பட தொடங்கிட்டீங்கன்னாக்கா எதிர்காலமானது இன்னமும் பிரச்சனை இல்லாத அமைப்புகள் ஏற்படும் தரும். இது எதுக்காக உங்களுக்கு மட்டும் இந்த அளவுக்கு சொல்கிறேன்னா, கடந்த கால நிகழ்வுகள் இவ்வளோ கஷ்டத்தை அனுபவிச்சுட்டீங்க. வண்டி வாகன தடைகள், பொருளாதார இழப்புகள், சொந்த பந்தத்தில் பிரிஞ்சு போகிறது, கணவன் உறவுகள் எல்லா விதத்துலையும் கஷ்டங்கள் வந்துருச்சுன்றீங்க. அப்படிப்பட்ட நபர்களுக்கு பிரிந்த சொந்தங்கள் ஒன்று சேர்றதுக்கான வாய்ப்புகள் இந்த மாதத்தில் உருவாயிடுச்சுங்க. வெகு நாட்களாக திருமணமே இல்லை சார், என்ன காரணம்னு தெரியல சார், எனக்கு என்ன குறைவு, எனக்கு கை காலில் எந்த விதத்தையும் குறைகள் கிடையாது, என்ன காரணம் தெரியல, வெகு நாட்களாக தான் கடந்த 3-4 வருடமாக பார்க்குறாங்க, ஆனால் எந்த ஒரு பெண்ணுமே அமையல, எந்த ஒரு பையனுமே அமையல, திருமணம் கூட தள்ளி போகுது அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு தெளிவாக சொல்ல வரங்க. இந்த பிப்ரவரி மாதம் மட்டும் இல்லை, வருகின்ற ஏப்ரல் 30க்குள்ளார உங்களுக்கு திருமண யோகங்கள் கூடி வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஒருவேளை திருமணமாகி 5-6 வருடம் ஆச்சு சார், உங்களுக்கு குழந்தையே தரிக்கல, எனக்கு குழந்தை பேர் அமைப்பு பெறுமா அப்படின்னாக்கா உங்களோட இருவன் ஜாதகத்திலையும் புத்திர தோஷம் இல்லாமல் இருந்தால் கண்டிப்பாக ஏப்ரல் 30க்குள்ளார உங்களுக்கு குழந்தை பேர் பெற்றெடுக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அதனால எனக்கு தெரிஞ்ச அளவு குழந்தை பேர் இல்லாத நபர்களாக இருந்தாலும், திருமணத்துக்காக காத்திருக்கக்கூடிய நபராக இருந்தாலும் உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஜோசியரை போய் சந்தித்து எங்களோட ஜாதகத்தில் இதுக்கு பிறகாத பிரச்சனைகள் இல்லாமல் இருக்கா, தசாபதிகள் சிறப்பாக இருக்கா அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு ஏதாவது தோஷங்கள் இருக்கா அதுக்காக கோயில்களுக்கு போயிட்டு பரிகாரங்கள் செய்துட்டு வந்துட்டீங்கன்னாக்கா எதிர்காலம் சீரும் சிறப்புமாக இருக்குன்றீங்க. பரிகாரன்றது பார்த்தீங்கன்னா யாகம் வளர்க்குறது, ஹோமம் வளர்க்குறது இதெல்லாம் கிடையாதுங்க. இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்குன்ற ஒரு பிரச்சனைனாக்கா அந்த பிரச்சனைக்கான ஒரு கோயில் இருக்கும், அந்த கோயிலை போய் வாசப்படி மீச்சிட்டு வந்தீங்கன்னாவே அந்த பிரச்சனைகள் ஓரளவு தீர்வு கிடைக்குன்றீங்க. அதனால் உங்களுக்கு புத்திர தோஷம்னாக்கா தோஷம் சார்ந்த கோயில்களுக்கு போயிட்டு வாங்க. திருமணம் தடை இருந்தனாக்கா திருமண தடைக்கு எந்த கிரகம் தடையாக இருக்கோ அது சார்ந்த கோயில்களுக்கு போயிட்டு வந்தாவே இந்த தடைகள் நிவர்த்தி ஆகுன்றீங்க. முக்கியமாக வேலை இல்லையேன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு இந்த மாத காலகட்டத்திலிருந்து உங்களுக்குன்ற ஒரு நிரந்தரமான உத்தியோகம் பெறக்கூடிய காலகட்டம் உருவாகும். அரசு வேலைக்காக காத்துருக்க சார், எனக்கு ஒரு அரசு வேலை கிடைக்குமா அப்படின்னாக்கா கண்டிப்பாக இந்த மாத காலகட்டத்தில் உங்களுக்கு அரசு வேலைகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் மிகவும் பிரகாசமாக வந்துட்டுருக்கு. சொந்த தொழிலை இனிமேல் செய்யலாமா சார்னா கண்டிப்பாக உங்களோட சுய ஜாதகத்தை ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துட்டு சொந்த தொழில் செய்ய ஆரம்பிங்க. அதே போல் இந்த நேர காலகட்டத்தில் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல இருந்து பார்த்தீங்கன்னாக்கா 9ஆம் இடத்தை குருபவான் பார்க்கறதுனால 5, 9ஆம் இடத்தோடு அசுபன் சுபன் எவனா இன்னும் மிஞ்சும் சுபன் செய்வான் அப்படின்றீங்க. அப்போ 9ஆம் இடமானது அந்நிய தேசம், அந்நிய பயணம், அயல்நாட்டை குறிக்கக்கூடிய இடங்க. ஒருவேளை இந்த நேரத்தில் ஊரை விட்டு இங்கெல்லாம் வளர்ச்சி என்னால் சம்பாதிக்க முடியாது சார், ஊரை விட்டு வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு போனால் தான் என்னால் சம்பாதிக்க முடியும், வெளிநாட்டுக்கு போகலான்னு காத்திருக்கேன் சார்னாக்கா கண்டிப்பாக இந்த மாத்திரை முயற்சி எடுத்து பாருங்கள், கண்டிப்பாக வெளிநாடு கிளம்புவீங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தை குருபவான் பார்க்கறதுனால இனிமேல் லாபங்கள் பன்மடங்கு பெறக்கூடிய காலகட்டம் உருவாகும், தொழில் வளர்ச்சிகள் பெறக்கூடிய காலகட்டம் உருவாகும். இனிமேல் தொழிலில் எந்த விதத்தின் தடைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. ஓரளவுக்கு வளர்ச்சி நேர்ந்த ஒரு காலகட்டங்கள் தனுசு ராசிக்காரர்களுக்கான தொடர ஆரம்பிச்சிருச்சுன்றீங்க. அதனால் எனக்கு தெரிஞ்ச அளவு எவ்வளோ கஷ்டங்கள் பட்டுட்டீங்க, உங்களோட சுய ஜாதகத்தை மட்டும் ஒரு நல்ல ஜோதிடர் இருக்கக்கூடிய என்கிட்ட கொடுத்து பார்க்கணுன்ற அவசியம் இல்லை, உங்கள் வீட்டு அருகில் இருக்கக்கூடிய ஒரு ஜோசியத்தை கொடுத்து கடந்த கால நிகழ்வுகள் நடந்துச்சார் அதை விட்டுருங்க, இதுக்கு பிறகு நான் நலமாக இருப்பேனா, என்னோட தசாபதிகள் என்ன சொல்லுது, எதுக்காக பார்க்க சொல்கிறேன்னா இதுக்கு மேலே தான் சொந்த தொழில் செய்யலாம், திருமணம் பண்ணலாம், குழந்தை பேர் பெற்றிருக்கலாம்னு சொல்கிறேன். அப்போ அதுக்கு ஏதாவது தடைக்கான கிரகங்களாக ஏதாவது தசாபத்திகள் இருக்கான்றதையும் பார்க்கணும். அப்படி இருந்தால் அதுக்கான கோயில்களுக்கு போயிட்டு பரிகாரம் செய்துட்டு வந்தீங்கன்னாவே இந்த விளக்கப்படுன்றீங்க. அதனால் உங்களோட சுய ஜாதத்தை நல்ல ஜோதிடர் கொடுத்து தெளிவாக செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கு பிறகு முயற்சி எடுத்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். இதுக்கு முன்பாக விவசாயத்துறையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு உண்மையாக சொல்ல வரேங்க, விவசாயத்தெல்லாம் ஒரு காசு கூட மிச்சப்படுத்த முடியலையே அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு தெளிவாக சொல்ல வரேங்க, இனிமேலுக்கு உங்களுக்கு விவசாயத்தில் ஒரு 3 வருட காலத்துக்கு வளர்ச்சிகள் பெறக்கூடிய காலகட்டம் உருவாகும். கடந்த 7 வருட காலத்தில் என்னெல்லாம் இழந்தீங்களோ இந்த 3 வருட காலகட்டத்தில் உங்களுக்கு தொழில் வளர்ச்சிகள், விவசாயத்தினால ஆதாயங்கள் பெறக்கூடிய காலகட்டம் உருவாகும். சொந்த தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு சொந்த தொழில் வளர்ச்சிகளும் பொருளாதார அபிவிருத்தியும் பெறணுன்றீங்க. குறிப்பாக சொல்ல போனால் அடுத்த 3 வருட 2027க்குள்ளார உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா இழந்த செல்வங்கள் எல்லாம் வீட்டு கொண்டு வரக்கூடிய காலகட்டம் உருவாகும். எதிர்பார்த்த காரியங்களும் உங்களுக்கு கண்முனே நடக்காத பார்க்க முடியுன்றீங்க. திருமணமாகாத நபர்களுக்கு திருமண வாய்ப்புகளும், குழந்தை பேர் இல்லாத நபர்கள் குழந்தை பேர்களும், தொழில் இல்லாத நபர்களுக்கு நிரந்தரமான தொழில் வருவாய்களும், வெளிநாடு சார்ந்த அமைப்புகளும், உள்நாட்டில் நிரந்தரமான தொழில் அமைப்புகள் பெறக்கூடிய அமைப்புகளும், அரசு சார்ந்த நிறுவனத்தில் வேலைவாய்ப்பு கிடைக்கிறதுக்கும், பிரிந்த கணவன்மணி உறவுகள் ஒன்று சேரத்துக்கும் ஒரு விசேஷமான காலகட்டம் இந்த மாதத்திலிருந்து தொடர ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதத்திலிருந்து முயற்சி எடுத்து பாருங்கள், கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்கள். நன்றி, வணக்கம்.